வேறு எந்த கூட்டணியும் வராது. இப்போ இருக்கிற டிஎம்கே கூட்டணி தான் வரும். தளபதியை தவிர வேறு எவனாலையும் இப்போ முடியாது, அவ்வளோதான். போடும்பா, யார் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதில்ல எங்களுக்கு. எல்லாம் அவ்வளோதான். கட்சிக்கு வர வரைக்கும் தான் எல்லாம் நல்லா இருப்பாங்க. வந்து விஜய் தான். விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். அடுத்தது டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா இருக்கிற நல்லது எல்லாமே பண்ணினே இருக்கிறாங்க. அவங்க தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி எந்த இதுவும் வந்து அந்தளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா ஆட்சி சரியில்லை இது, அதனால் ஏடிஎம்கே வரும். திமுக வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து இருக்கிறாரு, நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். விஜயகாந்தும் நல்லதே செஞ்சுருக்கிறாரு. ஆனால் விஜயகாந்தும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வருவாங்களா? வேறு யாரும் முடியாது, தளபதி தவிர வேறு யாராலும் முடியாது. தளபதி தான் இந்த வாட்டி 26 தேர்தலில் தளபதி மட்டும்தான். இதை அடிச்சிக்க எவனாலையும் முடியாது. நான் சொல்கிறது இளைய தளபதி, இப்போதைக்கு தளபதி. இதில் இளைய தளபதி தான் இப்போ ஜெயிப்பார். அவர் தான் பெண்களுக்கு ஆதரவு கூட அவர் கொடுக்குறேன்ட்டார், முன்னுரிமை கொடுக்குறேன்ட்டார். இந்த எலெக்ஷனில் எல்லாமே அவர் பண்ணுறேன்னு சொல்லி மொத்தமே முடிவு எடுத்துட்டார். மொத்த மாநாட்டிலே சொல்லிட்டார், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ வந்து சும்மா புதுசாக வந்துருக்குறாங்க. இப்போ என்னென்னாவோ சீமானெல்லாம் ஒரு இதுவாக பேசிகிட்டு இருக்காரு. இதில் அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது. தளபதியை தவிர வேறு எவனாலையும் இப்போ முடியாது, அவ்வளோதான். ஃபுல் சப்போர்ட் தளபதி மட்டும். இளைய தளபதி விஜய் தான் இந்த அரசியலில் ஒரு 2026 ஜெயிக்க போகிறது அவர் மட்டும்தான். ஃபுல் சப்போர்ட். எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாமே அவருக்கு தான் சப்போர்ட். வேறு நான் சொல்ல விரும்பலை. இளைய தளபதி விஜய் தான் வருவார். அவர் தர இப்போ இந்த எலெக்ஷனில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். நான் வேறு சொல்ல விரும்பல. நாங்கள் டிஎம்கே தான் பார்க்குறோம். இப்போ இருக்க ஆட்சி தான் பார்க்குறோம். நான் எதை சொல்கிறேன் தெரிஞ்சது சொல்லுங்கள். எதுவும் நடக்கலாம். விஜய்க்கும் வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே பெரிய பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்குது. ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்கும் தெரியாது. அதை பற்றி எனக்கு தெரியாதுண்ணா. நான் தெரிஞ்சுன்னு சொல்ல போகிறேன். ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவோம்பா, யார் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதில்ல எங்களுக்கு. யாரும் பண்ண போகிறதில்ல. எங்கள் கை வச்சா தான் நாங்கள் கஞ்சி. அவங்கவுங்க ஜெயிச்சு அவங்கவுங்க குடும்பம் பண்ணாட்டி பிள்ளை அவங்க தான் வாயிறாங்களே காண்டி மற்றவங்க யாரும் வாய வைக்க போகிறதில்ல. என்னுடைய கருத்தோட யார் வந்தாலும் நன்மைக்கே நல்லதே எனக்கு. சரி. ஆனால் ஊரில் வந்து நல்லது செஞ்சால் நல்லது தானே. கெட்டு போகாத, யார் குடும்பத்துக்கு கெடுக்காது, திருடாது, பொய் சொல்லாது, இந்த கொலை பண்ணாமல் இருந்தால் சப்போஸ் நல்லது தான். பெண்களுக்கு பாதுகாப்புனா அது உண்மை தானே. அது ரீதியாக வந்து டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பிரிவினையாக பிரிஞ்சிட்ருக்கு. அவங்க ஒற்றுமையாக சேர்ந்தால் அவங்களுக்கு ஒன்று ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிலாம் பொருளாதார ரீதியாக வந்து டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பெரும்பான்மையான ஓட்டு வந்து டிஎம்கே கிடைக்கும் நான் என்னுடைய கருத்து தெரிவிக்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகராக தான் வந்து சில பேர் நிறைய ரசிகர் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து தேர்தலை வந்து சந்திக்கும்போது பெரும்பான்மையான ஓட்டு வந்து விஜய்க்கு கிடைக்காதுன்னு நான் என்னுடைய கருத்து தெரிவிக்கிறேன். அவர் வந்து ஒரு நடிகர் வந்து நடிகராக பார்க்கலாம். அதை வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து அவர் வந்து ஒரு தலைவராகவோ இல்லை வந்து ஒரு முதலமைச்சராகவோ வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் ஒரு ரசிகராக வந்து ரசிகர் வந்து ரசிகர் மட்டும் நிறைய சேரலாம். ஆனால் வந்து அரசியலும் போது வந்து அது ஒரு ஏற்றுக்க முடியாத சில பேரால் ஏற்றுக்க முடியல. அதை என்னுடைய கருத்து தெரிவிக்கிறேன். வாய்ப்பு இருக்குண்ணா ஜெயிக்க. ஆனால் சொல்ல இப்போது கொஞ்சம் முதல்லேருந்து அவங்க இது பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு வேறு எங்கன்னா சேரதோ இது பண்ணுறதா பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எல்லா பக்கமும் ரசிகர் இது ஓட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது. கூட்டணியும் அமைக்கலாம்ண்ணா, வாய்ப்பு இருக்குது. வேறு கட்சி கூட கரெக்டான ஒரு கட்சி கூட சேர்ந்து அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிற வாய்ப்பே இருக்குது. இல்லைனா எதிர்கட்சி அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே உண்மைன்றது ஒரு போராட்டம் மூலியமாகவோ எதுவுமே ஒரு நம்ம அடிப்படையாக ஒரு தேவைனாலும் அந்த அடிப்படை தேவையை ஒரு போராட்டம் மூலியமாக தான் அங்கே சாதிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு எப்படி என்ன பண்ணுவாருன்றது வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக இருக்குது. சிஎம்னாலும் எதிர்கட்சியாவது கண்டிப்பாக வந்து உட்காருவார். அந்தளவுக்கு மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் நிறைய போல்டாக எல்லாரோட எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். உண்மையாக இருந்தால் அப்படி தான் இன்றைக்கி நிலைமைக்கு. அதுக்கு உதாரணம் விஜயகாந்த் தான்.
அவர் வந்துட்டு நல்ல ஒரு போல்டான ஒரு பர்சன். அவரே வந்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணாங்கன்ட்டு. அப்படின்னும்போது விஜய் வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு நிறைய அரசியல் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அவ்வளோதான், கட்சிக்கு வர வரைக்கும் தான் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆட்சி பிடிச்சா எல்லாம் வாய விட மாட்டாங்க. அந்தால விஜய் பற்றி வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் எங்கே இப்போ தான் அதுக்கு முன்னே கட்சி ஆரம்பித்தாலும் பின்னாலேயே கிடக்குறான். இவர் ஆரம்பித்து வந்தால் நல்லது தான். பெண்கள் ஆதரவு நிறைய இருக்குல்ல. எல்லாம் இது இருக்குது. எல்லாம் பணத்துக்கு அடிமையாயிடுறாங்க சார். என்ன இருந்தாலும் பணத்துக்கு அடிமையாயிடுறாங்க. துட்டு கொடுத்தா உனக்கு போடுறவங்க கூட மாற்றி போட்டுடுறான். பணம் தான் காரணம். இப்போது டிஎம்கே பணம் கொடுத்து தான் ஜெயிக்குது. பணம் கொடுத்து தான் ஜெயிக்குது. ஆள்கிட்டு ஜெயிக்கிறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. யாரையும் பெரிய ஆள் சின்ன ஆளுங்களை வாய விட மாட்டாங்க. அதை பற்றி சொல்லவே முடியாதுங்களா, யார் வருவாங்க யார் என்ன இதுன்னு சொல்ல முடியாது அரசியலை பொறுத்த வரைக்கும். முன்ன மாரிலாம் இப்போ அவர் புதுசாக கட்சியாலும் ஒரு கொஞ்சம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் பார்க்க முடியும். அதுதான் வேற அதான் ஒரு முறை ஆட்சிக்கு பார்க்கட்டும். எல்லாம் செய்கிறாங்க. இவரும் கொஞ்சம் இப்போ விஜயகாந்த் வந்தார், கொஞ்ச நேரம் நல்லா செஞ்சார். அவரும் பாவம் இதுவாகிட்டார். இதுக்கு மேலே வந்தாங்கன்னா இருக்கிறவங்க ரசிகருங்களாம், நானும் விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் நம்ம அந்த இதுக்கெலாம் இல்லை. கண்டிப்பாக வெற்றி இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பார். 100% உண்டு. அவர் வந்தார்னா நாட்டுக்கோசம் நல்லது செய்வார். பெண்கள் சமுதாயத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவார். அவர் பெண்களுக்கும் தடை செய்யலை, ஆண்களுக்கும் தடை செய்யலை. நம்பிக்கை தான். அவர் வந்தால் ஜெயிச்சார்னா பெண்களுக்கு எல்லாம் சம உரிமம் பண்ணுவார். எப்படி சொல்கிறது, நம்மளுக்குன்ட்டு இப்போ நான் அவருக்கு தம்பியாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவரோட டபுள் மடங்காக செய்யணும் ஆசை தான். அவரும் கண்டிப்பாக செய்வார் எங்களுக்கோசம். டிஎம்கே வர்றது ரொம்ப கஷ்டம், வராது. ஒன்று ரெட்டை இல்லை, விஜய் அவங்க தான் வரணும். வந்தால் டிஎம்கே அது இது போதும், இந்த வரைக்கும் அவள்தான். அதான் சொல்ல முடியும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பண்ணதெல்லாம் போதும். இது வேறு ஆட்சி மாறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுதான் ஆட்சி மாற்றி அமைச்சா தான் நல்லாயிருக்கும். கூட்டணி கட்சிக்கு தான் இந்த வாய்ப்பு இந்த முறையும். ஆனால் ஏடிஎம்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகம். கட்சி மாற்றி வந்தால் தான், புதுசாக வந்தால் தான் நல்லா இருக்கும். புதுசாக வந்தால் தான் எப்போவுமே. இப்போ இருக்கிற ஆட்சி சரி கிடையாது. இப்போ நல்ல ஆட்சி வந்துச்சுன்னா விஜய் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் ஓகே. இருக்கிற இதில் சுச்சுவேஷன் விஜய் தான் இருக்கிறது. எல்லாம் மாற்றி அமைச்சு இருக்கிறது. இப்போ இளைஞர் அணி எல்லோரும் சேர்ந்துருக்கிறது விஜய் தான் இருக்கணும். இப்போதைக்கு திமுகவும் ரொம்ப கஷ்டம், ஏடிஎம்கும் கஷ்டம். எல்லாம் கூட்டணி தனித்து பார்க்க கணக்கு போனால் விஜய் தான் வரணும். இந்த ஆட்சி அமைச்சா விஜய் அமைச்சா நல்லாயிருக்கும். விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். அடுத்தது போதுமா, சொல்லியாச்சு. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டுட்டாங்க, இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. யார் என்னென்ன பண்ணணுமோ அவன் வந்தால் இனிமேல் எப்படி பண்ணுறான் பார்க்கலாம். அவன் நல்லா செஞ்சால் சரி, எல்லாருக்கும் தான் இருக்கிறோமே நாங்கள் மற்ற பேருமே. எங்கள் பசங்கள்லேருந்து எங்கள் பையன்லேருந்து எங்கள் ஊரே ஃபுல்லாக மாங்காடு ஃபுல்லாக அதே தான். எந்த கட்சி? இந்த விஜய் தான். நாங்கள் எல்லாமே ஜெயிக்குவார். எல்லாம் பெய்பார் நிற்க சொல்ல தைரியமாக ஓட்டு போடும். எல்லா இலும் மற்ற பேருமே நீ பெய்பார். விஜய் தானா? எல்லாருமே விஜய் தான். நாங்களாம் விஜய் தான். நான் கூட விஜய் தான். முதல் ஓட்டா இது? ரெண்டாவது ஓட்டுனா. இப்போது எல்லாமே எங்கள் இதுவே எல்லாருமே அங்கே தானே, அதில் தானே இருக்கிறாங்க. எந்த ஊர் கிராமம்? மாங்காடு. எல்லாருமே அதில் தானே இருக்கிறாங்க. எங்கள் விஜய் என்ன தானே, எல்லாருமே விஜய் என்ன தானே. எங்கள் தலைவருண்ணா அதுதானே அவரு விஜய். இது பார்த்தாலும் இப்போது அடுத்தது ஏடிஎம்கே தான் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜனத்தங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அண்ணன் சீமான் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்கள் நல்ல செல்வாக்கு இருக்குது அவருக்கும். மற்றபடி இப்போ டிஎம்கேனா ரொம்ப கொஞ்சம் ஜனங்க வெறுக்க வர மாதிரி நிறைய கஷ்டப்படுத்துங்க. இன்னும் எங்கள் தொகுதியில் எம்எல்ஏக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது மாதிரி நல்லா தான் போகுது. இப்போதைக்கு அவங்களுக்கும் மேலே இடத்துல இவங்களுக்கு எதுவும் கொடுக்கல செய்யறதுக்கு. இவங்களுக்கு எம்எல்ஏ மேலே குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது நம்மளுக்கு. இருந்தாலும் மக்கள் பாதுகாக்கிறதுக்கு அவங்க சரியான முறையில் பண்ணால் தானே இவர் பண்ணுவார். இப்போ டிஎம்கே ஆட்சி இப்போ ஒன்றும் அவ்வளோ முறையாக ஒன்றும் நம்ம மக்களுக்கு செஞ்சிடல. ரொம்ப கஷ்டம். இப்போ பக்கத்தில் நம்ம புதுப்பாடில் இது ஏரி இருக்குது. இதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 ஏக்கரா விவசாயம் பண்ணுறாங்க. மொத்தம் முள்ளு மொழிச்சு தான் கிடக்குது. எல்லா ஏரியுமே தண்ணி ரொம்பிக்குது. ஆனால் அந்த ஏரி தண்ணி ரொம்பலை.
இந்த புதுப்படி ஏரியா தண்ணி ரொம்ப நம்ம பாலாறு அணைக்கட்டில் எவ்வளோ தண்ணி போகுது, ஒரே ஒரு ட்ராப் தண்ணி கிடையாது. விவசாயம் மண்ணில் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுது. இந்த ஏரியாவுக்கு செய்யணும் நிறைய செய்யலாம். ஆனால் இப்போது டிஎம்கே ஆட்சியில் நம்ம ஏரியாவில் எதுவுமே செய்ய முடியாது நிற்கிது, மொத்தமே அப்படியே வெள்ளமாக முடக்கமாக நிற்கிது. ஆனால் இப்போத்துக்கு விரும்புறது வந்து ஏடிஎம்கே ஆட்சி தான் ஜனங்க விரும்புகிறாங்க. இப்போ வேறு எந்த கூட்டணியும் வராது, இப்போ இருக்கிற டிஎம்கே கூட்டணி தான் வரும். வேறு எதுவும் வர மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் பாப்புலராக இல்லை. விஜய் இப்போ வந்திருக்காரு, அரசியல் பற்றி தெரியாது, அவர் நடிச்சுன்னு இருக்கார். இது வரைக்கும் ஒரு மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ணல, அதனால் அவருக்கு தெரியாது. அதிமுக அவர் இருந்த கட்சியெல்லாம் கலைஞ்சி போச்சு. இது பிறகு அவங்க முயற்சி பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா தான் அவங்க எதனா ஒரு வெற்றிக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது.